இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான மருந்து முறைதாங்க. அதாவது ரொம்ப பேருக்கு இந்த பைல்ஸோ, ஃபிஸ்டுலா பிரச்சனையோ இருந்துகிட்டே இருக்கும். இத தாண்டி எனக்கு பைல்ஸ்லாம் கிடையாது, ஃபிஸ்டுலாவும் கிடையாது. ஆனா, மோஷன் போயிட்டு வந்தது பிறகு 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆசன வாயில ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரத்துல எனக்கு அரிப்பு மாதிரி தெரியுது. அந்த மோஷன் போகக்கூடிய சமயத்துல ரொம்ப ட்ரையா இருக்கு. அதாவது வறண்ட மலம் வெளியேறத என்னால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப வருஷமா அதுவும் பெண்கள் ரொம்ப அவதிப்படுறீங்க. ஒரு சிலர் சொல்றீங்க, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரீயா தான் நான் மோஷன் போயிட்டுருந்தேன். இது என்ன ரீசன்னால இப்படி வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றீங்க. அதாவது மலபந்தம் அப்படின்னு சொல்றது ஒரு பிரச்சனை. அது சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான மருந்து முறைய தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதற்கான உணவு முறைகள் என்ன? எளிய வீட்டு குறிப்புகள் என்னன்னா, நெறைய பேர் சொல்றீங்க, டாக்டர் எனக்கு ஹோம் ரெமெடி சொல்லுங்களேன். நான் வீட்ல இதெல்லாம் ட்ரை பண்ணி எப்படியாவது இந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடணும்னு கேட்கிறேன். இயற்கையாகவே சித்த மருத்துவத்துல கஷாய வகை மருந்துகள் இன்ஸ்டன்ட்டா ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா, டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்ல கூட கஷாயம் தான் போட்டு குடிப்போம். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கஷாயம். அத தான் இப்ப நம்ம பார்க்க ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா எனக்கு மலச்சிக்கல் இருக்குங்க. சின்ன வயசுலேருந்தே மலச்சிக்கல் இருக்கு. 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு மோஷன் வெளியேறுது. அது மட்டும் இல்லாம இதனால சரியா பசி இல்ல, வயிறு உப்புசமா இருக்கு அப்படின்ற பிரச்சனைலாம் இருக்கும். வயிறு பாருங்களேன், பானை மாதிரி இருக்கு. அதுவும் நெறைய பெண்கள் இத சொல்றீங்க. இதனாலேயே எனக்கு சாரி கட்டவே முடியல டாக்டர். எங்கனா போலாம், ஆசையா சாரி கட்டலான்னு பார்த்தாலும் வயிறு மட்டும் தனியா தெரியுது. சரி, எங்கேயாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போயிட்டோம். ஆசையா சாப்பிடலான்னு உட்காந்தா 2 வாய் சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமா தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் மோஷனே வரமாட்டேங்குது. இந்த பிரச்சனை நெறைய பேர் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான மருந்து முறைதாங்க. அதாவது ரொம்ப பேருக்கு இந்த பைல்ஸோ, ஃபிஸ்டுலா பிரச்சனையோ இருந்துகிட்டே இருக்கும். இத தாண்டி எனக்கு பைல்ஸ்லாம் கிடையாது, ஃபிஸ்டுலாவும் கிடையாது. ஆனா, மோஷன் போயிட்டு வந்தது பிறகு 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆசன வாயில ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரத்துல எனக்கு அரிப்பு மாதிரி தெரியுது. அந்த மோஷன் போகக்கூடிய சமயத்துல ரொம்ப ட்ரையா இருக்கு. அதாவது வறண்ட மலம் வெளியேறத என்னால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப வருஷமா அதுவும் பெண்கள் ரொம்ப அவதிப்படுறீங்க. ஒரு சிலர் சொல்றீங்க, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரீயா தான் நான் மோஷன் போயிட்டுருந்தேன். இது என்ன ரீசன்னால இப்படி வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றீங்க. அதாவது மலபந்தம் அப்படின்னு சொல்றது ஒரு பிரச்சனை. அது சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான மருந்து முறைய தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதற்கான உணவு முறைகள் என்ன? எளிய வீட்டு குறிப்புகள் என்னன்னா, நெறைய பேர் சொல்றீங்க, டாக்டர் எனக்கு ஹோம் ரெமெடி சொல்லுங்களேன். நான் வீட்ல இதெல்லாம் ட்ரை பண்ணி எப்படியாவது இந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடணும்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதற்குமே நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஹோம் ரெமெடிலாம் என்னன்றத இந்த பதிவ பார்க்கலாம். முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளால ரொம்ப அவதிப்படுறாங்கன்னா, வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா, ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ பொதுவாகவே சித்த மருத்துவத்துல கஷாய வகை மருந்துகள் இன்ஸ்டன்ட்டா ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா, டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்ல கூட கஷாயம் தான் போட்டு குடிப்போம். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கஷாயம். அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா எனக்கு மலச்சிக்கல் இருக்குங்க. சின்ன வயசுலேருந்தே மலச்சிக்கல் இருக்கு. 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு மோஷன் வெளியேறுது. அது மட்டும் இல்லாம இதனால சரியா பசி இல்ல, வயிறு உப்புசமா இருக்கு அப்படின்ற பிரச்சனைலாம் இருக்கும். வயிறு பாருங்களேன், பானை மாதிரி இருக்கு. அதுவும் நெறைய பெண்கள் இத சொல்றீங்க. இதனாலேயே எனக்கு சாரி கட்டவே முடியல டாக்டர். எங்கனா போலாம், ஆசையா சாரி கட்டலான்னு பார்த்தாலும் வயிறு மட்டும் தனியா தெரியுது. சரி, எங்கேயாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போயிட்டோம். ஆசையா சாப்பிடலான்னு உட்காந்தா 2 வாய் சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமா தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் மோஷனே வரமாட்டேங்குது. இந்த பிரச்சனை நெறைய பேர் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இது சரியாகறதுக்கு சிம்பிளா ஒரு கஷாயம் சொல்றேன். அதாவது வில்வம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. ஒரு முக்கியமான அருமருந்து சித்த மருத்துவத்துல. சிறுவில்வாதி கஷாயம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. இந்த சிறுவில்வாதி கஷாயம் அப்படின்னு சொல்றது, நம்ம உடல்ல பித்த தோடத்தை தணிக்கக்கூடியது. யாரெல்லாம் இத எடுக்கலாம்? நம்ம சொல்ற மாதிரி இந்த மலபந்தம் இருக்கு, மோஷன் ஃப்ரீயா போகல, கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தாராளமாக இத பயன்படுத்தலாம்.
அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல பித்தம் அதிகரிச்சிருக்கு, முக்கியமாக கொலஸ்ட்ரால் கொழுப்புச்சத்து அதிகரிச்சிருக்கு, ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த சிறு வில்வாதி கஷாயத்தை நீங்க பயன்படுத்தலாம். அப்போ ரெகுலரா இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, இந்த மலச்சிக்கல் தொந்தரவு மலபந்தம் இருக்கு அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. இதுல முக்கியமாக சிறு வில்வாதி அதனுடைய மரப்பட்டை இதுல சேர்ந்திருக்கு. இதனோட மூக்கிரட்டை பத்தி நிறைய பதிவுகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். உடல் சூட்டை தணிக்கக்கூடியது, பிளட் ப்ரெஷரை குறைக்கும். அதிகமான சிறுநீரக பிரச்சனை இருந்தாலோ, குடல் பகுதியில இன்ஃப்ளமேஷன் இருந்தாலோ அதை குறைக்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. இதனோட கொடிவேலி, சாதாரண மூலிகையே இந்த கொடிவேலி கிடையாது, அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு செல்களும் ஆக்டிவா இருக்கிறதுக்கு, புற்றுநோய் செல்கள் வரைக்குமே அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் கொடிவேலிக்கு இருக்கு. இதனோட கடுக்காய், திப்பிலி, இந்துப்பு, சுக்கு இது எல்லாமே சேர்ந்தது தாங்க இந்த சிறு வில்வாதி கஷாயம். இது எந்தெந்த ரேஷியோல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சம அளவில் சேர்ந்துருக்கும். இதை ரெகுலரா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நல்ல இந்த கஷாயம் அப்படின்னு சொல்லும்போதே அந்த மூலிகைகளோட சத்து முழுவதும் அந்த தண்ணீர்ல இறங்கியிருக்கும். ஸோ அப்போதான் அதை நம்ம எடுத்துக்கும் பொழுது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மோஷன் போயிட்டு வந்தோடனே திகுன்னு எரிச்சலாக இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஒரு டவுட் உங்களுக்கு வரும், இதில் சுக்கு வேற இருக்கே, நம்மளுக்கு ஏற்கனவே சுக்கு உடல் சூடு ஏற்கனவே சூடாக இருக்குது, சுக்கு சாப்பிட்டாலும் சூடாயிடுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கிடையாதுங்க. அது பேலன்ஸாக இருக்கிறதுக்கு தான் சுக்கு அப்படின்னு சொல்கிறது ஒரு சர்வரோக நிவாரணி. எல்லா பிரச்சனைக்கும் சுக்கு ஒரு முக்கியமான மருந்து. அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ வில்வம் நல்ல உடலை பித்தத்தை தணித்து குளிர்ச்சி தரக்கூடியது, ஒரு முக்கியமான மூலிகை. மூக்கிரட்டையும் அப்படிதான். எல்லாமே சமன் செய்யக்கூடிய மூலிகைகள் தான் இதில் சேர்ந்துருக்கு. தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா பயப்படாதீங்க. ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பைல்ஸ் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குது, மோஷன் எனக்கு சரியாக போகலங்க அப்படின்னு அவதிப்பட்டீங்கன்னா இந்த சிறு வில்வாதி கஷாயம் தாராளமாக எடுக்கலாங்க. ஸோ இது காலை இரவு 2 வேளை சரிங்களா? ஸோ 2 வேளையும் ஒரு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக எடுத்துட்டு இதை எப்படின்னா 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு, வழக்கமாக நம்ம கஷாயம் செய்யக்கூடிய மாதிரி தான். ஸோ நல்ல ஒரு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டுட்டு இதை நல்லா பாயில் பண்ணி நம்ம குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். சுவாசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ எரிச்சல் நல்லா குறையிறதுக்கும் சரி, மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கும் சரி இந்த கஷாயம் நமக்கு பயன்படுது. இதில் இந்த கஷாயத்தோட நான் சொல்கிற இந்த மருந்தும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது குங்குலிய பருப்பம் அப்படின்னு சொல்கிற ஒரு மெடிசன். பொதுவாகவே உடல் சூடு இருக்குது, அதிகமான உஷ்ணம் இருக்குது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சிறுநீரக பாதை எரிச்சல், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குங்குலிய பருப்பம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி இந்த சிறுவில்வாதி கஷாயத்தோட குங்குலிய பருப்பும் சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க. ஒரு வாரம் மேக்ஸிமம் 10 டேஸில் பல வருஷமாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் தொந்தரவு, பைல்ஸ், ஃபிஸ்டுலா பிரச்சனைகள் நமக்கு நல்லாவே குணம் பெறுங்க. இதனோட உணவு முறைகள் அப்படின்னா நல்ல நார்ச்சத்து நிறைந்த உணவுகள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய அரிசி உணவுகள், ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுதும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஆரம்பிக்கும், இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், அதிகமான பித்தம், உடல் உஷ்ணமும் நமக்கு குறைந்து இந்த பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ மலச்சிக்கலோ காணாமல் போகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.